எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பம்பை சோமசுந்தரம் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டு ஷிர்டி ட்ரிப்போட டே 3ங்க பார்ட் 9 தான் போட்டுட்ருக்கிறேன். நேற்று ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் எல்லாருக்கும் வீடியோவில், இது எந்த இடம் நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு ஃபுல் கிளியராக இடமே போட்டு காமிச்சிருந்தேன். பட் யாருமே கமெண்ட் பண்ணல. ஒரு 2 பேர் மட்டும் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுருந்ததுல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக சொல்லியிருந்தாங்க சனி சிங்னாப்பூர் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. ஆமாங்க, இப்போ சோலாப்பூர்லேருந்து டேரெக்டாக சனி சிங்னாப்பூர் தான் போயிட்டுருக்குறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இங்கே வடாப்பாவை சாப்பிட்றதுக்கு நிறுத்தணும். இங்கே வேறு எதுவும் கிடைக்காது, மேக்ஸிமம் வடாப்பாவை தான் கிடைக்குது, அப்புறம் டீ கிடைக்குது. ஸோ அதுக்காக இங்கே நிறுத்தணும். அங்கே நிறைய மராட்டிக்காரங்க இருந்தாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஒன்லி 10 ரூபா தான் ஒரு வடாப்பாவ். இங்கே சனி சிங்னாப்பூர் போகிற ரூட்டில் நிறைய இடத்துல இந்த மாதிரி மாடு வச்சு கரும்பு ஜூஸ் எடுத்துட்டு இருக்காங்க. மாடு சுத்த விட்டுட்டு கீழே கரும்பை கொடுத்து அதில் கிரஷ் பண்ணி ஜூஸ் எடுக்கிறாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. நீங்கள் சனி சிங்னாப்பூர் கோவில் கிட்ட போனீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும் இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் ஷாப். சனி சிங்னாப்பூர் கோவிலோட ஹிஸ்டரியை வாய்ஸ்ல போடுறேன், கேட்டுட்டு வந்துருங்க. மகாராஷ்டிராவின் அகமது நகர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு விசித்திரமான ஊர்தான் சனி சிங்கனாப்பூர். இந்த ஊரின் வீடுகளுக்கு நிலைக்கதவுகளோ பூட்டுகளோ கிடையாது என்பது உங்களுக்கு தெரியுமா? 300 ஆண்டுகால இந்த மர்மமான வரலாற்றை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் பெய்த பெருமழையின் போது பனாஸ்நாலா ஆற்றில் ஒரு பெரிய கருப்பு நிற கல் மிதந்து வந்தது. ஒரு இடையர் அந்த கல்லை தொட்டபோது அதிலிருந்து ரத்தம் கசிந்ததாக கூறப்படுகிறது. அன்று இரவு அந்த இடையரின் கனவில் வந்த சனி பகவான் அந்த சிலை தனது சுயம்பு வடிவம் என்றும் அதை ஊரில் பிரதிஷ்டை செய்யுமாறும் கூறினார். வழக்கமாக கோவில்களுக்கு கோபுரமும் கருவறையும் இருக்கும். ஆனால் சனி பகவான் தனக்கு மேற்கூரை வேண்டாம் என்று கூறிவிட்டதாக ஐதீகம். இந்த நீலவானமே எனது கூரை என்று அவர் அருளியதால் இன்றும் அந்த 5 அடி 9 அங்குல சிலை வெட்ட வெளியில் தான் இருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக மழையிலும் வெயிலிலும் அந்த சிலை அப்படியே இருக்கிறது. இந்த ஊரின் மிகப்பெரிய அதிசயம் கதவுகள் இல்லா வீடுகள். சனி பகவான் தங்களை எப்போதும் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையில் மக்கள் தங்கள் வீடுகளை பூட்டுவதில்லை. ஏன், இங்குள்ள வங்கிகளில் கூட சாதாரண பூட்டுகள் கிடையாது. யாராவது திருட முயன்றால் சனி பகவானின் பார்வை பட்டு அவர்களுக்கு உடனடி தண்டனை கிடைக்கும் என்பது இன்றும் இங்குள்ள மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. காலங்கள் மாறினாலும் இங்குள்ள பாரம்பரியம் மாறவில்லை. 2016ஆம் ஆண்டு முதல் பெண்களும் கருவறை பகுதிக்குள் சென்று வழிபாடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. சனிக்கிழமைகளிலும் சனி அமாவாசை தினங்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். நம்பிக்கையும் ஆன்மீகமும் இணைந்த இந்த தலம் இன்றும் உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது. இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.